காணிக்கை வாங்கி அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். ஒளி இயேசு கிறிஸ்துவே உலகின் ஒளி. ஒளியில் நடமாறுகின்றவர் நடுமாறுவதில்லை. ஆகவே நாம் இயேசு என்னும் ஒளியில் நடந்து சென்று மற்றவர்களுக்கு ஒளியாக இருப்போம். மலர்கள் இறைவனின் படைப்பிலே மலர்கள் தனியிடம் வகிக்கின்றது. அதன் மனமே பலரை கவர்கின்றது. அம்மலர்களின் மனம் போல் அன்பு எனும் மனத்தால் பிறரை கவரும். பழங்கள் மற்றும் காய்கறிகள் காயினும் அபேலும் தன் நிலத்தின் முதற்கனியை ஆண்டவருக்கு காணிக்கையாகின்றார்கள். நாமும் இக்கனிகளை நமது அன்பு காணிக்கையாக உமக்களிக்கின்றோம். ஏற்றலும் நிறைவா நமது அன்றாட உணவு வகைகளில் காய்கறிகள் முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த நல் விளைச்சலை தந்த இறைவனுக்கு நன்றியுடன் இவர்களை அளிக்கின்றோம். எண்ணெய் மற்றும் வெண்ணெய் நாட்டின் முக்கிய வருமானம் தரும் பொருட்களில் இதுவும் ஒன்று. அதன் வழி கிடைக்கும் பொருட்களை இன்று காணிக்கையாகின்றோம் இறைவா. கரும்பு மற்றும் பொங்கல் பொங்கி வருகின்ற சாதத்தை போல் எங்கள் வாழ்வும் பொங்கி மகிழ வேண்டும் என்று கரும்பின் சுவையை போல் நம் காரியமும் பிறகு ஈர்ப்பாய் இருக்க வேண்டும் என்று காணிக்கை இருக்கின்றோம். தானியம் மற்றும் அரிசி உழைப்பின் பயனாக கிடைக்கும் தானியத்தை கண்டு தொழிலாளி மகிழ்கின்றார். அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக நான் பெற்ற பலனின் பிரதிபலிப்பாக இந்த தானியத்தை இங்கே தருகின்றோம். அதுவே மனிதன் உயிர் வாழ முக்கிய பிரபாவமும் அமைந்துள்ளது. ஊதியம் மற்றும் வருவாய் நம் வருவாயில் 10ல் ஒரு பகுதியை ஆலயத்துக்கு கொடுக்க திருச்சட்டம் கூறுகின்றது. அதேபோல் எங்கள் ஒவ்வொருவரின் சிறு பகுதியும் இதில் அடங்கியுள்ளது. ஏற்றுவதும் அன்பு இருப்பார். அனைவரும் எழுந்து